ஒரு ஸ்டார் பிறக்கிறதுல இருந்து அது இறக்குறது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஸ்டார் வந்து நெபுலா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து உருவாகுது. நெபுலாங்கிறது என்னன்னா நிறைய டஸ்ட் அண்ட் கேசஸால சூழ்ந்த ஒரு இடம் தான் நெபுலா. இங்க மேக்சிமம் கேசஸ் வந்து ஹைட்ரஜன் தான் மேக்சிமம் இருக்கும். நெபுலாவுக்கு பக்கத்துல ஒரு சூப்பர் நோவா நடக்கிறது மூலமாவோ இல்லைன்னா 2 ஸ்டார்ஸ் வந்து ஒன்னு மோதுறது மூலமாவோ ஷாக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நெபுலா மேல பட்டு அது உள்ள வந்து அதோட சென்டர்ல வந்து அது சுருங்க ஆரம்பிக்கும். அது ஒன்னு இடிக்கிறதுனால அது சுருங்க ஆரம்பிச்சு அதோட கிராவிட்டி அந்த இடத்துல அதிகமாகி அங்க இருந்து ஒரு புரோட்டோ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டார் உருவாகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபுல்லான ஸ்டார் கிடையாது. ஸ்டார்ல வந்து ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும். நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த ஸ்டார் வந்து ஹீட் ஆகி ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்து அது சென்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது. அப்பதான் அது ஒரு ஃபுல் ஸ்டாரா ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டார் வந்து இது ஃபுல் ஸ்டாரா மாறும்போது என்ன நடக்குதுன்னா அதுல இருந்து ஈர்ப்பு விசையும் அதுல இருந்து வெளியில அனுப்புற அந்த திறனும் சமமா நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டார். ஸ்டாரோட அடுத்த ஸ்டேஜ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.